சீதா MA படிக்கும்போது அவங்களுக்கு பியூட்டி குயின்னு பேர். பல்கலைக்கழக பேச்சு போட்டியில தன்னோட கல்லூரி சார்பில் கலந்து பரிசையை வாங்கிக்கிட்டு வெளியே வரும்போதுதான் பாஸ்கரம் முதல் முறையா சீதா பார்த்தாங்க. ரொம்ப அழகா பேசுனீங்க. யூ ஆர் a beauty with brains அப்படின்னு பாஸ்கர் புகழ்ந்த போது அதுல எவ்வளவு ஒரு காந்தம் இருந்ததுன்னு சீதாவுக்கு புரியல. யாருமே அது வரைக்கும் அவளை புகழாத மாதிரி சொக்கி போயிட்டா. அதுக்கப்புறம் சந்திப்புகள் நேர்றதுக்கு காரணங்கள் தன்னால அமைஞ்சுது. எவ்வளவு மனோகரமான நாட்கள் அது. ஆனா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கலையே. ஓ, புஸ்தகம் படிக்கிறியா? நான் சொல்றது உங்க காதுல விழல? அவ மடியில இருந்த புத்தகத்தை விடுக்குன்னு பிடுங்கி பார்த்தான். ஓ, பிலாசபி படிக்கிறீங்களோ? பிலாசபி அப்படின்னு சொல்லி புத்தகத்தை புடுங்கி கணகணன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்புல விட்டெறிஞ்சான் பாஸ்கர். சீதா பதட்டத்தோட பார்த்தா. கண்ணங்கள் நனையும் போதுதான் தெரிஞ்சது அவளையும் அறியாம அவ அப்ப அழுதுகிட்டு இருந்தான்னு. இந்த கதை பிடிச்சிருக்கா? இவங்க வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? அப்புறம் ஏன் வெயிட் பண்றீங்க? ரேடியோ ரூம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, கதைய தொடர்ந்து கேளுங்க. ரேடியோ ரூம், உங்கள் கதை உலகம் உங்கள் கையில்.